உயர்ந்த லட்சியங்களோட வாழக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான். தோழமையோடு இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும். எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகக்கூடியவங்க தான். ஆனால் மற்றவங்க பார்வைக்கு தான் அவங்க பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கரடு முரடாக தெரிவாங்க. ஆனால் பழகின பின்னாடி இவங்களை விட்டு பிரிய முடியாதுங்கிறதுல உறுதியாக சொல்லலாங்க. கடகராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் உடல் ரீதியாக பலசாலியாக இருக்கிறாங்களோ இல்லையோ, மன ரீதியான பலசாலி, தைரியசாலி, அறிவாளிங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். சுறுசுறுப்பாக இருப்பாங்கங்க. எல்லார்கிட்டையும் சகஜமாக பழக்கக்கூடியவங்க இவங்க தான். இவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா நகைச்சுவை உணர்வோடு பேசி எல்லாருமே கவர்ந்துருவாங்க. அதே மாதிரி சிரிப்பாக இருக்கட்டும், அழுகையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரிங்க, இவங்களை பொறுத்த வரைக்குமே குரலை வசத்தாமல் அதை அன்பாக வெளிப்படுத்தக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். கடகராசிக்காரங்க ரொம்ப மென்மையானவங்க இருக்கிறதால உடல் ரீதியாக பொறுத்த வரைக்குமே மன ரீதியாகவும் சரிங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. சின்ன விஷயமா இருந்தால் கூட எளிதில் காயப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு கோபங்கிறது அவளுக்கு வராது. கோபம் வந்தாலுமே அதை அமைதியாக தான் காட்டுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசாமல் இருந்துருவாங்க, அவ்வளோதாங்க. கோபம் வந்துட்டா பெரும்பாலும் இவங்க மனசை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லலாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு செயல்பாட்டாக இருந்தாலும் சரிங்க, எந்த குறையாக இருந்தாலும் அந்த குறையை நிவர்த்தி செய்யக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான். யாருக்கிட்டையுமே எதையுமே பிடுங்கன்னு நினச்சதில்லை, கொடுத்து தான் இவங்களுக்கு பழக்கம். அதனாலேயே என்னவோ கடகராசிக்காரங்களை நிறைய பேர் ஏமாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க இழகன குணத்தை பார்த்து நிறைய பேர் இவங்களை ஏமாற்றக்கூடியவங்க உண்டுன்னு சொல்லலாங்க. ஜனராசி இருக்கிறதால இயல்பிலேயே இவங்களுக்கு இந்த தாய் உள்ளங்கிறது இருக்கும், கருணை உள்ளங்கிறது இருக்கும். கற்பனை திறனும் அதிகமாக இருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான். அதிகமான ஞாபக சக்தி கொண்டவங்க. இவங்களுக்கு சமீப காலமாகவே வாழ்க்கையில் நிறைய பாதிப்புங்கிறது இருக்குது. அதிர்ஷ்டம் துரதிருஷ்டம்னு மாற்றி மாற்றி உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களை பாடாப்படுத்துதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையிலுமே அன்பு நீங்கள் காட்டுங்களே தவிர மறுபடியும் அன்புங்கிறது உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கிடைக்காம ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறீங்க. அது வீட்லையா இருக்கட்டும், வெளியிலையா இருக்கட்டும். மன ரீதியான அழுத்தம் இருக்கிறதால நாளுக்கு நாள் கவலை அதிகமாக தான் ஆகுதுன்னு புலம்பக்கூடியவங்க தான் இந்த நேரம் கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். அந்த வகையில் கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்க, எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நீங்கள் என்னதான் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், நீங்கள் கண்ணில் வச்சு பார்த்துக்கிட்டாலும் உங்களை கொத்தங்குறை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. பொத்தி பொத்தி என்னதான் குழந்தைங்களை பாதுகாத்தாலும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உங்கள் சொல் பேச்சு கேட்காம தான் நடப்பாங்க. அதனாலேயே கொஞ்சம் நிறைய பாதிப்பு இருக்கும். குடும்பத்து மேலே நிறைய பாசம் வச்சிருக்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான். அதுவுமே தாய் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. தாய் உணர்வுங்கிறது உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அதனாலே என்னவோ பாசம் நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு எதிர்பார்த்து நிற்கிறதால இந்த நேரங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்குது தான். ஆனாலுமே குடும்ப வாழ்க்கை அந்நியோன்யத்தில் எந்த குறைபாடும் இல்லைங்க. என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் விட்டு கொடுத்து போனாவே சிறப்பா இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்நியோன்யத்தில் எந்த பாதிப்புமே இல்லை. அதை பொறுத்த வரைக்குமே கடகராசி என்பதுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். ஆனா வீட்டுல சில நேரம் நீங்க சொல்லக்கூடிய பேச்சுக்கு கொஞ்சம் எதிர்வாதம் வைக்கிறது, பிடிக்காத செயலை செய்யறதாலே ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரதான் வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் நீங்க பேச்சுவார்த்தையில கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தான். முடங்கி கிடந்த பல காரியம் உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். செய்யற வேலையில கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா பெருமை தரக்கூடிய நேரம் தாங்க. தொழில் வியாபாரத்திலே சிறப்பாக இருக்குது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். குடும்பத்திலுமே சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பு தான். பிள்ளைகள் மூலமா பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பெண்கள் வழியில ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கடகராசி என்பதற்கு அமைஞ்சிருக்குது. அதுல எந்த குறையுமே இல்லை. சுப பலன்கிறது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரம். ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய அதிசார உச்ச குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம், கலசர ஸ்தானம், பாக்கியஸ்தானம் தான் பார்வையிடுறாரு. இது பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி எல்லாமே எந்த வேலையெல்லாம் உங்களுக்கு சிரமமா இருந்துச்சோ அதை தன்னால சாதாரணமாகவே செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவை நிறைவேறக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. மனசுல இருந்த கவலை நீங்கும். சாமர்த்தியமா செயல்பட்டா போதுங்க. எதிர்பார்க்கக்கூடிய இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல தகவலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வரக்கூடிய ஒரு 2 மாத காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தடை நீங்கும். பிள்ளைகள் வழியில ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குது. தொழில் சம்பந்தப்பட்ட பயணம் கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் அதிகரிக்குங்கிறதால கொஞ்சம் அலைச்சல் அதிகம் தான். ஆனா அலைச்சலுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் சச்சரவு இருந்ததுல அதுவும் நீங்க கூட வாய்ப்பு இருக்குது.
பெரும்பாலானவங்களுக்கு வேலை சும்மா ஒரு பக்கம், மன அழுத்தம் ஒரு பக்கம், ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கிறதால குழம்பிகிட்டே இருந்திருப்பீங்க. வச்ச பொருள் வச்ச இடத்துல உங்களுக்கு மறந்துருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள ஞாபகம் மறதி பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. அது நீங்க கூட வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்க எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரம் நீங்க நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்தி எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜென்ம குருகானுங்கிறதால கொஞ்சம் திட்டமிட்டுக்கணும், அவ்வளவுதான். எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் முன்னாடியே பணமுறை நீங்க ஒரு முன்னோட்டம், அதாவது மனசுக்குள்ளேயே ஒரு முன்னோட்டம் பார்த்துட்டு சரி வருமா வராதாங்கிறத நீங்க கணிச்சிட்டு அதுக்கு பின்னாடி செய்ய பாருங்க. சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டுல பெரியவங்களுடைய ஆதரவை பெற முயற்சி செய்ய பாருங்க. அவங்களுடைய ஆதரவுங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் எத்தனையோ வழிபாடு செஞ்சுட்டு வரீங்க, அதில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. ரொம்ப முக்கியமாக குல தெய்வத்தோட அனுகிரகம் நிறைஞ்சிருக்கிறதால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பலன் தாங்க. குல தெய்வத்து கூடவே இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய பாருங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது வேத காலத்தில் இருக்கக்கூடிய சர்ப்ப வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இதில் கடகராசி இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடியவங்க சரிங்க, உங்கள் வாழ்க்கை துணை கடகராசி இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்களில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நாக பூஜையை நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது தான். பெரும்பாலும் நாகதோஷம் இருக்கக்கூடியவங்க தான் இந்த பூஜை செய்யணுங்கிற அவசியங்கிறதுல இல்லை. குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, வீட்டில் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காம இருக்கிறாங்க, குடும்பத்தில் ஒரு பிரிவு சண்டை சச்சரவு இருக்குதுன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் இந்த நாக தேவதையை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்தடியிலையோ வேப்ப மரத்தடியிலோ இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து இந்த நேரத்தில் வழிபாடு செய்யறது நல்லது. அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சால் போதுங்க. ராக தோஷமாக இருக்கட்டும், மற்ற எந்த தோஷமாக இருக்கட்டும், திருமணமாக இருந்தாலும் சரிங்க, வெள்ளிக்கிழமை நாட்களில் ராக காலத்தில் தீபம் ஏற்றி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண் தெய்வம் அம்மனுக்கு நீங்கள் எலுமிச்சை பிழை மாலை அணிவிச்சு நீங்கள் தீபேற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பலவிதமான இன்னல்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செவ்வாய்க்கிழமை நாட்களில் வெள்ளிக்கிழமை நாட்களில் பெரும்பாலும் சுமங்கலி பெண்கள் இந்த விஷயத்தை செய்ய பாருங்க. இதனால நிச்சயம் நல்லவன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. நிறைய அவமானம் இருக்குது, வீட்டில் கசப்பான சம்பவம் நடந்துகிட்டே இருக்குதுன்னு நினைக்கக்கூட உங்களுமே பிரதோஷமான மௌன விரதம் இருந்து, அதாவது பார்வதி தேவியை உமா மகேஸ்வரின்னு சொல்லக்கூடியவங்க நாகவள்ளியோட அம்சமாகவே இருக்கக்கூடியவங்க, அதாவது சிவனுடைய உமா மகேஸ்வரியை நீங்கள் இந்த நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் மௌன விரதம் இருந்து அம்மனுக்கு நீங்கள் தீபேற்றி வழிபாடு செய்யறதால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டாகுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் ஆரோக்கிய தொந்தரவு கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த நேரம் ஆரோக்கியம் நல்லபடியாக தான் இருக்குது. கடன் பிரச்சனையும் படிப்படி நீங்கள் கூட நேரம் தான். ஒரு வகையில் மட்டும் கொஞ்சம் பொறுமை கடைபிடிக்க பாருங்க. ஏன்னா யாரும் உங்கள் மனசு புரிஞ்சிக்க மாட்டாங்க, கஷ்டப்படுத்த தான் பார்ப்பாங்க. ஆனால் யாருக்கிட்டையும் நெருக்கம் காட்டாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தால் சிறப்பாக இருக்குது. எந்த விஷயத்துக்கிட்டாலும் கொஞ்சம் தடை இருக்குதுன்னா இந்த வழிபாட்டு கூடவே சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய பாருங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் சனியோட தாக்கங்கிறது கொஞ்சம் கடகராசிக்கு உண்டு தான். அப்படி பார்க்குறப்ப ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு இன்னும் கை கொடுக்கும். கடகராசிக்காரங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர நீங்க எப்படிப்பட்ட பலனை இந்த காலகட்டங்களில் பெற போறீங்கன்னு பார்க்கலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் பயன் அதிகமா இருக்குங்க. வேலை காரணமாவோ இல்லைன்னா வேற விஷயமாவோ கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே பாதிப்பு இல்லை, குடும்பத்துல சுபிச்சமான சூழ்நிலை தான். பிள்ளைகள் எல்லாமே நீங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க, பெருமை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல தகவல் கிடைக்கும். இளம் வயசுக்காரங்களுக்கு காதல் மலரக்கூடிய நேரம் தான். ஆனாலுமே காதல் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். திருமண வயசுக்காரங்களுக்கு இன்னும் வரக்கூடிய நாட்களை வரணுமையும், கூட்டு தொழிலில் இருந்த நெருக்கடி நீங்குது, குடும்ப வாழ்க்கையிலையும் பாதிப்பு இல்லை. முக்கியமான விஷயம் தெய்வ அருள்ங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு பக்கம் அலைச்சல் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நன்மை தான். மனசை தளர விடாமல் செயல்பட்டா போதும், எந்த விஷயத்திலையும் அலட்சியம் காட்டாமல் இருந்துட்டா போதும், பல ஆச்சரியங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் காத்திருக்கு. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டம ஸ்தானத்துல சந்திரிக்கக்கூடிய சனி வக்கரஞ்சிருக்கிறதால அவரோட ராகு அங்கே இருக்கிறாரு. அதனால எடுத்தெடுப்புல எல்லாம் நல்லபடியாக நடக்காதுங்க. கொஞ்சம் தடா தாமதம் பிரச்சனத்தை கொடுக்கும். அதனால எதுலேயும் முன்னெச்சரிக்கை செயல்பட்டீங்கன்னா பாதிப்பு இல்லை, உடம்புல இருந்த பாதிப்பு நீங்குது. அலைச்சல் கொஞ்சம் கொடுக்கும், அவ்வளவுதான். சாதாரணமாக முடிகிற விஷயம் கூட அலைச்சலை கொடுத்து தான் முடியும். தாய் வழி உறவு வகையில் இருந்த பாதிப்பு நீங்குது. நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கிட்டு மனசை ஒரு ரிலாக்ஸாக வச்சிருந்தாலும் உங்களுக்கு பாதி தொந்தரவு இல்லை. ஜென்ம குரு இருக்கிறதால அலைச்சல் ஒரு பக்கம் இருக்கும். உடல்நிலையில கொஞ்சம் பெருசா தொந்தரவு இல்லைனாலும் கவனம் கொடுக்கணும். அதாவது நிம்மதியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும். உங்க மனசுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ, ஒரு சிலருக்கு எல்லாமே இந்த பாட்டு கேட்கறது, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யறது, இது எல்லாமே பிடிக்கும். அந்த மாதிரி தொடர்ந்து மனசு நீங்க ரிலாக்ஸா வச்சிருக்கக்கூடிய விஷயத்தை செய்ய பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு புதிய முயற்சி செய்றீங்க, இல்லைன்னா வீட்டுல ஒரு தேவை இருக்குது, அதுக்கு கடனா நீங்க பணம் கேட்குறீங்கன்னா அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பு தான். குடும்ப வாழ்க்கையிலுமே எந்த பாதிப்பும் இல்லை.
இனி வரக்கூடிய நாட்களில் தடவட்ட வேலை நல்லபடியாக நடக்கும். குரு பார்வை இருக்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை தான் உங்களுக்கு உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் வித்யாகாரகன் புதனுடைய அமைப்பு. அறிவாற்றல் சிறப்பாக இருக்குங்க. அறிவால் எதையும் சாதிப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை, வேலையில் நல்ல மாற்றம், புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய் மாமன் மாமனார் வழியில் இனி கிடைக்கக்கூடிய வகைகள் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம்தான். எந்த ஒரு வேலையிலையும் கொஞ்சம் நிதானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அக்கறை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏற்கனவே நீங்கள் அக்கறையானவங்க தான், எந்த விஷயத்தையும் அசால்ட்டாக இருக்க மாட்டீங்க. ஆனால் சமீப காலமாக மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கிறதால எதை செய்யறது எதை விடுறதுங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, வாழ்க்கை துணை கிட்ட எதுவாக இருந்தாலும் ஆலோசனை கேட்டு செய்ய பாருங்க. 2 பேருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது இந்த நேரங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.